20 விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மத்திய அமைச்சர் எல். முருகன் வழங்கினார். ஜூன் 18-2024. 20 விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மத்திய அமைச்சர் எல். முருகன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20 விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்களை மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் வழங்கினார். பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் 17வது கௌரவ நிதி விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டத்தை வாராணசியில் நேற்று காணொலி வாயிலாக பிரதம மோடி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வெம்பாக்கம் வட்டம் கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் தே. பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது. பிரதமராக மோடி 3வது முறையாக பதவியேற்றதை தொடர்ந்து முதலில் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் தமிழகத்தில் மத்திய அரசின் 100% பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசு மூலம் இதுவரை 16 தவணைகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாரம்பரிய பயிறு வகைகள் சிறு தானியங்களின் சாகுபடிகளை ஊக்குவித்து அவற்றை சேமித்து வைப்பதற்கும் மதிப்பு கூட்டுப்பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்து விற்பனை செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றனர். வேளாண் அறிவியல் மையம் மூலம் 20 பயனாளிகளுக்கு விவசாய உபகரணங்களை அமைச்சர் எல். முருகன் வழங்கினார். முன்னதாக விவசாயிகள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உழவா உற்பத்தி நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த விவசாய உற்பத்தி பொருள்களின் கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் செய்யாறு சார் ஆட்சியா பல்லவி வர்மா வேளாண் இணை இயக்குனர் ஹரகுமார் மாவட்ட விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய அவார்டு மேலாளர் எம். விஜய் நீர் திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் சரண்யா தேவி வேலூர் மாவட்ட திட்ட இயக்குனர் நாகராஜன் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி வே. சுரேஷ் அறிவியல் மையத்தின் தலைவர் ச. ரமேஷ் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பி. பாஸ்கரன் வடக்கு மாவட்ட தலைவர் சி. ஏழுமலை மாவட்ட பொதுச் செயலாளர் பி. முத்துசாமி பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு மாநில துணைத் தலைவர் மோகனம் மாவட்ட துணைத் தலைவர் பி. அருள் முன்னாள் மாவட்ட விவசாய அணி செயலாளர் சசிகுமார் செய்யாறு நகர தலைவர் கே. வெங்கட்ராமன் ஜி. லட்சுமணன் ஏஆர். விவசாயி அணி மாவட்ட தலைவர் ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் சி. வினோத்குமார் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று 3வது முறை ஆட்சி அமைத்தவுடன் முதலாக விவசாயிகளுக்காக ஏற்கனவே நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார். இந்த நாட்டில் 4 வகையான பிரிவுகள். ஒன்று விவசாயிகள், ஒன்று மகளிர், இன்னொன்று இளைஞர்கள், இன்னொன்று ஏழைகள். இந்த 4 பிரிவினர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று அந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு வாரணாசியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கான சன்மான நிதியை கிட்டத்தட்ட 9,28,00,000 பேருக்கு 17வது தவணையாக 2000 ரூபாய் தவணை தொகையை முதல் தவணையாக வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த விவசாய சன்மான நிதி இது 17வது தவணை 2000 ரூபாய் இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி 9,28,00,000 விவசாயிகளுக்கு இன்றைக்கு தவணை தொகையை விடுவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் விதைகள் வாங்குவதற்கு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குவதற்கு, கூலி கொடுப்பதற்கு இந்த தொகை மிகவும் உதவிகரமாக இருக்கும். விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். விவசாயிகள் பிரைவேட்டில் போய் லோன் வாங்குவதற்கு அவசியமில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த பிரதான் மந்திரி சன்மான் நிதியானது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த பிரதமருடைய விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை
இன்றைக்கு பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்காக முதல் நிகழ்ச்சியாக வாரணாசியிலிருந்து இந்தியா முழுவதும் 9,28,00,000 விவசாயிகளுக்கு விவசாய ஊக்கத்தொகையை விடுவித்திருக்கிறார்கள். அதே போல் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு 3 கோடி ட்ரோன் தீதி, அதாவது ட்ரோன் அத்தாக்கள் என்று சொல்லக்கூடிய 3 கோடி பேரை லட்சாதிபதிகள் ஆக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த லட்சியத்தின் பேரில் இந்தியா முழுவதும் 3 கோடி தாய்மார்களையும் சகோதரிகளையும் இந்த ட்ரோன் மூலியமாக பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு அந்த ட்ரோன் கொடுத்து டெக்னாலஜியான இந்த ட்ரோன் கொடுத்து அதை அவர்கள் பயிற்சி செய்து அதை அவர்கள் விவசாயத்திற்கு ஊக்குவிக்கும் மூலமாகவும் விவசாய பொருட்களை எடுத்து செல்ல விதமாகவும் மருந்தடிப்பது, யூரியா உரம் தெளிப்பதற்கு அவர்களை பயன்படுத்துவதும் மருந்து பொருட்களை எடுத்து செல்வதற்கு கூட இந்த ட்ரோன் வசதியை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த ட்ரோன் டெக்னாலஜி சகோதரிகளுக்கு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியும் நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல் பல்வேறு விவசாய பொருட்களை மேம்படுத்துகின்ற பொருளாக, அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதற்கான மதிப்புக்கூட்டு, அதற்கான பயிற்சிகள், அதற்கான சர்டிஃபிகேட்டுகள், அதே போல் நம்மளுடைய கேழ்வரகு, கம்பு, சோளம் இதுமான அந்த மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்களை ஊக்குவிக்கின்ற விதமாக சிறுதானியங்களை மக்களிடத்தில் அதிகமாக ஊக்குவிக்கின்ற இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியை நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள், கேவிகேவுடைய டைரக்டர், அதேபோல் இந்த மாவட்டத்தினுடைய விவசாய அதிகாரி அனைவரும் இணைந்து ஒரு பெரிய ஒரு கண்காட்சியை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த கண்காட்சியை தொடங்கி வைப்பது மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. பிரதமர் எந்த அளவுக்கு விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்னா, முதல் நிகழ்ச்சியே விவசாயிகள் சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயிகளுக்கு 9,28,00,000 விவசாயிகளுக்கு ஒரே நேரத்தில் 2,000 ரூபாய் வீதமாக நம்முடைய விவசாய சம்மான் நிதி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்கிறார். சார், தமிழ்நாட்டில் சிறுதானிய கிழங்கை ஏற்படுத்தணுன்றாங்க சார் விவசாயிகள் அதிகப்படியாக. அதாவது சிறுதானியத்திற்கு நாம் மத்திய அரசாங்கம் அதிகமாக போன வருஷம் சர்வதேச மில்லட், அதாவது வருடம் சிறுதானிய ஆண்டு, சர்வதேச ஆண்டு நாம் கொண்டாடி இருக்கிறோம். சிறுதானியங்களுடைய பயன்பாடு, சிறுதானியங்களுடைய பயன்படுத்துவதில் ஊக்குவிப்பு, ஒரு பக்கம் விவசாயிகளை அதை பயிரிடல் செய்வது, அந்த பொருட்களை வாங்கி அதை ப்ராசஸ் செய்து அதை உணவுப் பொருட்களாக பதப்படுத்தி உணவுப் பொருட்களாக ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு நாம் அதற்கான ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவைகளுக்கேற்ப நாம் பதப்படுத்தும் நிலையங்கள் ஏற்கனவே ஐசிஎம் உணவுகள்லாம் பதப்படுத்தும் நிறுவனங்கள், அதேபோல் ஃபுட் ப்ராசஸிங் சென்டர்கள்லாம் மத்திய அரசாங்கம் விவசாயிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் குரூப்பாக, சென்ட்ரல் குரூப்பாக அல்லது விவசாயிகளுக்காக அவர்கள்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி சப்சிடிக்காக அவர்கள் முன்வர வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு இது. ஏற்கனவே இந்த திட்டம் நான் அந்த உணவு அமைச்சருக்கு இந்த ஆலோசனை கொண்டு போகிறேன். நூறு நாள் வேலையில் 100 நாள் மனிதர்களே தான் பயன்படுத்துறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறது தெரியல. ஏன்னா 100 நாள் வேலை ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வேலையாக அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடியதற்காக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே அதில் இயந்திரங்களை பயன்படுத்துவது அதில் யோசனை இருக்கிற மாதிரி எனக்கு அப்படி அது இருந்தால் அது எந்த இடத்துல இருக்கிறது வேளாண் கல்வி கல்லூரி, வேளாண் கல்லூரி உற்பத்திலையும் நெல் உற்பத்திலையும் தமிழ்நாட்டில் முதலிடம் தான். விவசாய சப்ஜெக்டானது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட்லேருந்து ப்ரொபோசல் வந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை பரிசீலனை செய்யலாம். நன்றி. இந்த மாவட்டத்தில் வேளாண் கல்லூரி எதிர்பார்க்குறாங்க.